இங்க ஒருத்தரு காட்டுக்குள்ள 1 மாசமா வழி தெரியாம சுத்திட்டு இருக்காரு. ஒரு நாள் இவரு 2 பறவையோட முட்டைய பாக்குறாரு. உடனே அதை உடைச்சு பாக்குறாரு. உள்ள பார்த்தா வளர்ந்த பறவை இருக்கு. ஆனா அவருக்கு வேற வழி இல்ல. அதை அப்படியே சாப்பிடுறாரு. அது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் பசிக்காக வேற வழியே தெரியல. அந்த முட்டையோட அங்கேயே போட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. நைட் ஆனதும் காட்டுக்குள்ள ஆபத்து அதிகம் இருக்கும்னு ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஈரமான தரையும் பூச்சிகளோட கடியும் அவரை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கு. இருந்தாலும் எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு அவருக்குள்ள நம்பிக்கை மட்டும் இருக்கு. அடுத்த நாள் காலையில யாரோ நடந்து போன காலடி தடத்தை பாக்குறாரு. அவருக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா சுத்தி யாருமே இல்ல. அப்புறம் பார்த்தா அவர் போட்ட அந்த முட்டையோடு அங்க இருக்கு. அந்த ஷூவோட காலடியே இவரோடதுதான். அப்படியே உடஞ்சு போயிடுறாரு. நம்ம ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கோம்னு. ஆனா டக்குன்னு மறுபடியும் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை பாக்குறாரு. அவருக்குள்ள அப்பதான் ஒரு நிம்மதி கிடைக்குது. நாம மட்டும் காட்டுக்குள்ள தனியா இல்லன்னு. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பொண்ணை காணோம். அப்பதான் அவருக்கு புரியுது அது அவரோட கற்பனைன்னு.